நேற்று போட்ட வீடியோ கீழே நிறைய பேர் ஒரு காமனாக டவுட் கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா, எம்எஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஜிசி நெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எழுதலாமா அப்படின்ற கொஸ்டின். ஆக்சுவலாக எழுத முடியும். அதாவது யூஜிசி நாம்ஸ் படியே ஒரு 11 சப்ஜெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி தான் நீங்கள் எழுதலாம். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, அதில் யூனிட் பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா மட்டும்தான் உங்களுக்கு காமன் யூனிட்டாக இருக்கும். சரி, எதுவுமே காமன் யூனிட்டாக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ப்ரிஃபரபிள் கிடையாது. பட் உங்களுக்கு நீடட் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் நாம்ஸ் என்ன வருதுன்றதை பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படின்றத நம்ம அதில் வீடியோவாக பண்ணுவோம் கண்டிப்பாக. ஆனால் இட் வோட் பி ப்ரிஃபரபிள் என்ன கேட்டால். ஏன்னா சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே புதுசு. அதுக்கு நீங்கள் நம்ம சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் ஒரே ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது. யூஜிசி நெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போனதுனால என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு இங்கே நெகட்டிவ் மார்க் கிடையாது. அது மட்டும்தான் நமக்கு இங்கே இப்போ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இனிமேல் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. அதனால் என்னவோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எழுதலாமான்னு கேட்குறீங்களா என்னன்னு தெரியலை. ஆனால் நெகட்டிவ் மார்க் இருந்தாலுமே சிஎஸ்ஐ நெட் மேக்ஸ் பாஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் அப்படிங்கிறது தான் நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். மெயினாக அதுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய யூனிட்ஸ் என்னங்கிறதையும் நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் மெயினாக படித்தாலே போதும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தனியாக போயிடுச்சு இல்லையா? அப்போ சிஎஸ்ஐ நெட் மேக்ஸில் வந்து 4th யூனிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குமா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் சிஎஸ்ஐ நெட் நோட்டிஃபிகேஷன் விட்டால் தான் தெரியும். அது எப்போ வரும்? ஜூலைக்குள்ளே எக்ஸாமே வந்துடும். பார்ப்போம். ஹோப் ஃபார் நெக்ஸ்ட் மந்த் கால் ஃபார் எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.